ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஸ்னஸ் ரீதியாக சேல்ஸுக்கு, வீட்டுக்கு, ஃபங்க்ஷனுக்கு ஒரு டாப்பான சூப்பரான சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஏரியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் சமயத்தில் நாங்கள் ஹோட்டல் நடத்துனது, அதோட ரெசிபிஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்போம். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இட்லிக்கு மாவரைக்குலேருந்து பிரியாணி, புரோட்டா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லேயும் தயிர் சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம், புளியோதரை, முருங்கைப்பொடி சாதம் இந்த மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் சாதம் ஃபுல்லாக செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசி எடுத்து செஞ்சால் நமக்கு வந்து எவ்வளோ சாம்பார் சாதம் கிடைக்கும், நம்ம வந்து ஒன்று எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணோம், நமக்கு எவ்வளோ லாபம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் சாதம் செய்யக்கூடிய பாத்திரத்தை வச்சு வெயிட் வச்சு எடுத்துடலாம். அப்படிங்கிற வச்சு நமக்கு வந்து கடைசியாக எவ்வளோ சாம்பார் சாதம் கிடைக்கும், 1 கிலோ அரிசி வச்சு நம்ம பண்ணுறப்போ நம்ம வந்து அதை என்ன ரேட்டுக்கு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பாத்திர எடையை வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வந்து அடுப்பில் ஏற்றிட்டோம். சரிங்களா, பாத்திரம் அடுப்பில் ஏற்றிட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து நான் வந்து 1 லிட்டர் மெஷரிங் கப்பில் 5 கப் ஊற்றுறேன். சரிங்களா, நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பருப்பு சேர்த்து 5 லிட்டர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டியதே இருக்காது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து முடிச்சுட்டு பாத்திரத்தை மூடிட்டு தண்ணி நல்லா கொதிக்க தட்டியும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அரிசி எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கரெக்டாக 1 கிலோ அரிசி வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறோம். நான் வந்து பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் எந்த அரிசி உங்களுக்கு பெஸ்ட்டோ ஸ்டடி பண்ணி எடுத்துக்காங்க. சரிங்களா, அரிசி வந்து ஸ்மெல் மட்டும் இருக்கக்கூடாது. இது வந்து 63 ரூபா அரிசி. நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி எடுத்துக்காங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்து முடிச்சுட்டு அடுத்தால வந்து பருப்பு எடுக்க போகிறோம். பருப்பு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, துவரம் பருப்பு கரெக்டாக 1/2 கிலோ எடுக்கிறேன். 1/2 கிலோ வந்து பெஸ்ட்டு. சரிங்களா, 1/2 கிலோவுக்கு நீங்கள் கொஞ்சம் குறைக்கிறதா இருந்தால் சாம்பார் பொடி கொஞ்சம் அதிகமாக போடணும். அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா, 1 கிலோவுக்கு 1/2 கிலோங்கிறது கரெக்டான அளவு. இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பருப்பு சாக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான ஒரு சாம்பார் சாதம் பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஹோட்டல்லாம் நீங்கள் பெரிய ஹோட்டல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். உள்ளே போட்டிருக்க காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும், எதுவுமே செதஞ்சிருக்காது. சரிங்களா, ஆனால் நீங்கள் ஒரு சில இடங்களில் பார்க்குறப்போ எல்லாமே செதஞ்சி இந்த முருங்கைக்காலாம் தனித்தனியாக நாராக அப்படி சாப்பாட்டுக்குள்ளே இருக்கும். சாப்பிட முடியாத மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ எல்லா காயும் வெந்திருக்கும், ஆனால் எல்லா காயும் உள்ள முழுசாக சூப்பராக இருக்கும் பார்க்க. சரிங்களா, இப்போ நம்ம வந்து பூண்டு வந்து ஒரு 50 கிராம் இடித்து அப்படியே உள்ளே சேர்க்குறேன். இது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சரிங்களா, ஒரு 50 கிராம் பூண்டு. அடுத்து அதே மாதிரி ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரி இடித்து அப்படியே உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போச்சில் நமக்கு சாம்பார் சாதத்தோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பருப்பு வந்து கரெக்டாக 0.5% ஆகக்கூடிய இந்த டைமில் வந்து அரிசி சேர்க்க போகிறோம். முக்கியமாக ஒன்று நோட் பண்ணிக்காங்க, பருப்பை அப்படியே கழுவி சேர்க்கணும். பருப்பை ஊற போடக்கூடாது. அரிசியை கரெக்டாக 3 தண்ணியில் அலசி 4வது தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். சரிங்களா, இந்த டைம் எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தோம். இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா சேர்க்க போகிறோம். ஒரு 5 பெரிய சைஸ் பச்சை மிளகாவை அப்படியே கீறி வச்சுருக்கேன். அதை அப்படியே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1/2 ஸ்பூனுக்கு வந்து 2 சேர்க்குறேன். அடுத்து நம்ம வந்து காய்கறி சேர்க்க போகிறோம். சாம்பார் சாதத்துக்கு நம்ம ஆஸ் யூஸ்வல் எடுக்கக்கூடிய முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய், கேரட்டு இந்த மாதிரியான உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் எடுப்பீங்களோ அதை எடுத்துக்காங்க. கூடவே பல்லாரியும் சேர்த்துக்காங்க. எல்லாத்துலேயும் ஒரு 100லேருந்து 150 கிராம் ஓகே. அதிகமாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவே பிஸ்னஸ்க்கு ஓகேயா இருக்கும். ஒரு 100 கிராம் கணக்கு பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். காய்கறி நல்லா கீழே எல்லா பக்கம் போகிற மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ தக்காளி. சரிங்களா, சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே உள்ளே சேர்க்குறேன். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து சாம்பார் சாதத்துக்கு இதுக்கு எவ்வளோ இந்த அளவு 1 கிலோ அரிசி 1/2 கிலோ பருப்பு இவ்வளோ காய் இதுக்கு வந்து 70லேருந்து 80 கிராம் தேவைப்படும். உங்களுக்கும் அங்கே இதுதான் கணக்கு. கல்லுப்பு பிராண்டு டு பிராண்டு கரிப்பு வந்து கொஞ்சம் என்ன இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. இப்போ நம்ம வந்து வத்தல் பொடி, ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். கரெக்டாக 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதை சேர்த்துட்டு சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடி கரெக்டாக 20 கிராம் போதும். ஒருவேளை நீங்கள் பருப்பை கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னா சாம்பார் பொடி கொஞ்சம் ஏற்றி சேர்த்துக்காங்க. என்ன பிராண்டு சேர்க்கிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம புளி சேர்க்க போகிறோம். புளி வந்து கரெக்டாக ஒரு 1/2 லெமன் சைஸ் தான். அப்படியே நல்லா தண்ணியில் கரைச்சி அப்படியே சேர்க்குறோம். புளி சேர்க்காமலும் சாம்பார் சாதம் செய்யலாம், சூப்பராக இருக்கும். வீட்டில் செய்கிறவங்க அப்படி செய்யுங்க. அது எப்படி செய்யணும் அப்படின்னா, பருப்பு இப்போ 1/2 கிலோ சேர்த்துருக்கோம்ல, அப்படியே 1/2 கிலோ தக்காளியாக சேர்த்துடணும். சரிங்களா, புளியே வேண்டாம், சூப்பராக இருக்கும். நம்ம பிஸ்னஸாக கொண்டு போகிறப்போ நமக்கு தக்காளியோட ரேட்டு அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படி ஆகுமான்னு சரியாக வராது. அதனால தான் நம்ம புளி சேர்க்குறோம். சரிங்களா, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து முக்கியமாக ஒரு காய் உருளைக்கிழங்கு எடுத்து அமுக்கி பார்க்கும்போது தெரியும். சரிங்களா, உருளைக்கிழங்கு மசிஞ்சிட்டுனா மற்ற எல்லா காயுமே சூப்பராக வெந்துட்டுன்னு அர்த்தம். எடுத்து நம்ம இப்படி அமுக்கி பார்க்குறப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டு ஓகே. இப்போ எல்லா காயுமே வெந்துட்டு ஏதாவது உடஞ்சிருக்கான்னு பாருங்கள், உடையவே செஞ்சிருக்காது. முருங்கைக்காலாம் ஃபுல்லாகவே முழுசாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். ஒரு 25 கிராம் வெல்லத்தை வந்து தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்க்குறப்போ லைட்டாக டேஸ்ட் வந்து கூடும். இது வந்து சேர்க்குறதும் சேர்க்காதும் உங்கள் ஆப்ஷன் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சாம்பார் சாதத்தை வந்து தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிட்டு 100 ml தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 50 ml நெய் சேர்க்குறேன். நெய் கண்டிப்பாக சேருங்க, நெய் வந்து டேஸ்ட்டாக எடுத்துருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து RGS நெய்.
இது வந்து சூப்பராக இருக்கும். ஆர்ஜிஎஸ் நெய் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக ஆர்ஜிஎஸ் நெய் எடுங்க. பண்ணுற டிஷ்ஷோட ஃப்ளேவர் அந்த வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 100 தேங்காய் எண்ணெய் 50 நெய் ரெண்டையும் சேர்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 20 கிராம் கடுகு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு நல்லா சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 5 இனுக்கு கருவேப்பிலை நல்லா உருவி வச்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்து வந்து வத்தல் ஒரு 3-4 வத்தலை சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அப்படியே நல்லா பொரிய தட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த டைமில் நம்ம வந்து காயப்பொடி சேர்க்க போகிறோம். காயப்பொடி வந்து நல்ல குவாலிட்டியான காயப்பொடியில் ஃப்ரண்ட்டில் ஹோல் வச்சுட்டு ஒரு 10 ப்ரெஸ் லாங் ப்ரெஸ் நல்லா பண்ணுங்கள், போதுமானது. அந்த அளவு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம தால்சா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சிருக்க சாம்பார் சாதத்து கூட இதை நம்ம அப்படியே கொண்டு சேர்க்க போகிறோம். சாம்பார் சாதத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ லூஸாக செஞ்சு வச்சாலும் டைம் ஆக அப்படியே டைட் ஆகும். அதனால் சர்விங் டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் குயிக்காக சர்வ் பண்ணுற மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கை மல்லியிலே சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் அப்படியே இது கூட சேர்த்துட்டா நம்ம சூப்பரான சாம்பார் சாதம் வந்து ரெடி. இப்போ நம்ம வந்து சாம்பார் சாதத்தை வச்சு வெயிட் வச்சு பார்த்தலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பிஸ்னஸாக கொண்டு போகிறப்போ நமக்கு வந்து எவ்வளோ சாம்பார் சாதம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நமக்கு வந்து 10 கிலோ ரவுண்டாக கிடச்சிருக்கு. 10 கிலோக்கு ஒரு 10 கிராம் தான் கம்மி. நமக்கு வந்து 900 கிராம் பாத்திரையிலே கழிச்சிட்டா கரெக்டாக 9 கிலோ 100 கிராம் சாம்பார் சாதம் அப்படியே கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து எத்தனை சாம்பார் சாதம் பிரிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து பெரும்பாலும் இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ் வந்து 500 ml கண்டெய்னர்லாம் கொடுக்காங்க. நீங்கள் அந்த 500 ml கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர் வந்து கரெக்டாக 550 கிராம் வரும். நீங்கள் அரிசி என்ன விலையில் வாங்க போகிறீங்க, அதை மாதிரி கேஸில் செய்ய போகிறீங்களா இல்லை என்ன மாதிரி விறகுல செய்ய போகிறீங்களா, இதை மாதிரியான காஸ்ட்டெல்லாம் வச்சு நீங்கள் தாராளமாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி 80 ரூபாய்க்கு கீழே யாருமே வெரைட்டி ரைஸ் சேல்ஸ் பண்ணல. அதிகபட்சமாக 150 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு இது பண்ணிக்காங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் லெமன் ரைஸ், தக்காளி சாதம், முருங்கை சாதம், கருவேப்பிலை சாதம், தயிர் சாதம், பொங்கல் இந்த மாதிரியான எங்கள் ஹோட்டல் ரெசிபிஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான வீடியோஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.